நிறுத்தியா வீடு வந்துருச்சு, இதுக்கப்புறம் போக முடியாது. ஐயோ, உனக்கு என்னடாச்சு? அநியாயமும் அக்கிரமும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேவலமான அமைச்சருக்கு எதிராக போராட்டம் பண்ணதுக்கும் அந்த ஆளோட உருவ பொம்மை எரிச்சதுக்கு போலீஸ் கொடுத்த கிஃப்ட் தான். எந்த மந்திரி? அதாம்மா நம்ம கல்வித்துறை அமைச்சர். அது உன் அப்பா தானே? அதெல்லாம் என்னால எதுவும் முடியாது. காசு கொடுத்து அடி வாங்கின மாதிரி ஆகி போச்சேன். ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. கடவுளே, நல்லா அடி வாங்கிருக்க போல இருக்கு. கவலைப்படாத, போலீஸ் கிட்ட அடி வாங்கின எல்லாருமே நாளைக்கே மந்திரி ஆயிடுவாங்க. தைரியமாரு. எதிராளிய போலீஸ வச்சு அடிக்க வச்சுட்டு அரசியல்ல இருக்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதெல்லாம் நல்லது. குழி பறிக்கிறான். நான் உங்க பையனை சொன்னேன். நீ உட்காரு, நான் சாப்பாடு வைக்கிறேன். எனக்கு வேண்டாமா, இது விஐபிங்களோட டேபிள்ல இங்க உட்காந்து சாப்பிட்டா எனக்கு இறங்காது. எனக்கு பசி இது, நான் கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆழ்க்க பூரா உனக்கு அடுப்படி தாண்டா கதி. ஓ, எனக்கு அதுவே போதும். பசின்னு சாப்பிடறதுக்கும் குரூப் ஆபீஸுக்கு வரலையே, அது போதும் எனக்கு. கரெக்ட். என்னையும் என் குரூப்பையும் மெனக்கட்டு அவமானப்படுத்துறவன் எதுக்காக நான் சம்பாரிச்ச காசுல கொட்டிக்கிறதுக்கு இங்க வந்திருக்காங்க. இதுவும் கரெக்ட். பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு கணக்கு சொல்றீங்க? அப்படி தாண்டி சொல்லுவேன். காலையில அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டுட்டு போறானே, அது கூட என் காசு தான். அது கவர்மெண்ட்ல இருந்தாலும் சம்பளம் வாங்குறீங்க. அரசாங்கத்தோட படம், மக்களோட படம், அதுல எனக்கு உரிமை இருக்கு. டேய், நீ கிச்சனுக்கு போடா. போய் சாப்பிடு. நீ அட்வைஸ் பண்றோம்னு நினைக்காத. வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சியத்தை நோக்கி தான் ஓடணும். புரியுதா? நல்ல அட்வைஸ். அது அந்த ஆளுக்கும் சொல்லிடு. எருமாடு மேல மழை பெஞ்சா என்ன? இதே நான் உங்க பையனை தான் சொன்னேன். அப்பா நான் சொன்னாலும் தப்பு கிடையாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அப்பா அவனை திட்டத்துல என்ன தப்பு? அவன் இங்க கூட இருக்க கூடாதா? அவன் எப்படி இருப்பான்? எனக்கு எதிரா போராடுறதுக்கு இவன் அந்த சிஎம்ஏ வச்சிருப்பான். அந்த கருத்தை நான் இவன் எனக்கு பிறந்தானா இல்ல அந்த சிஎம்க்கு? ஆமா, இந்த கேள்விக்கு நீங்க முழுங்கனா ஓடுறா. அப்பா ஏன் நீ போய் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டதா என்ன? எனக்கு அங்க இருந்தா சரி வராதுன்னு. அவங்க பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுறாங்க, அது எனக்கு புரியாது. இங்க பாருடி, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே புரியறது இல்ல. அதனாலதான் உனக்கும் புரியறது இல்ல. அதையே நீ மனசுல போட்டுக்க. சும்மா இருங்கண்ணே. உன்னோட இந்த குணத்தாலதான் எங்க பசங்களை நாங்க ஊட்டில படிக்க வைக்கிறோம். உன்னை பார்த்து கெட்டு போகாம இருக்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். அவங்க என்ன பார்த்து கத்துக்கிறத விட அவங்க அப்பா தாத்தாவை பார்த்து கத்துக்கிறது இன்னும் மோசம். ஓ, கருவாடுக்கு பூனை காவலா? ஏய், என் மச்சான கருவாடுன்னு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் கீரி பாம்பு மாதிரி. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. சரி, அதை விடு. அப்பாவுக்கு எதிரா நீ? அம்மா, நான் அப்பாவெல்லாம் எதிர்க்கலாமா? என்னக்கா? அப்பாவோட கொள்கையை எதிர்க்கிறேன். அப்பாவோட அரசியல் ஆசைக்காக அவர் செய்யற ஒவ்வொரு அநியாயத்தையும் நான் எதிர்த்து நின்று தனி மனுஷனா கேள்வி கேட்கதான் போறேன். எங்கேயும் போக வேண்டாம், உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போறேன். டேய், உங்க அப்பா என்னதான் தப்பே பண்ணாலும் அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அது மட்டும் சொல்லாதீங்கம்மா. நான் சாப்பிடுறது நீங்க சாப்பிடுறதுல ஒரு பங்கு தான். எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும். நான் சம்பாரிச்சு உங்களுக்கு சோறு போடுற ஒரு நிலைமை வரும். அது வரைக்கும் உங்க சாப்பாடுல ஒரு பங்கு எடுத்துக்கிறேன்னு நானும் என் வாழ்க்கையை வாழணும்டம்மா. இவர் அனில் முகர்ஜி, நம்ம பெப்போ கோலோ கம்பெனியோட சிஇஓ. இப்ப ஈவினிங் ஃபிளைட்ல தான் டெல்லியில இருந்து வந்தாரு. அது சரி. ஹி இஸ் மை கோ பிரதர் கலெக்டர் கோபிநாத். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நான் சொல்லியிருந்தேன்லப்பா இவங்களுடைய புது பிளான்ட் ஓபன் பண்றத பத்தி. ஐயோ, அதை உடனே பண்ணணுமா? இப்பவே அந்த ஊர்ல ஜனங்க குடி தண்ணிக்காக போராடுற அளவுக்கு இருக்கு. இதுக்கு மேல 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பூமியில இருந்து தண்ணியை ஊறிற பிளான்ட்டை பத்தி யோசிச்சா அவ்வளவுதான். ஜனங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மக்களுக்கு எப்படிப்பா தெரியும்? குடிக்கிற தண்ணிக்கு கவர்மெண்ட் செலவுல டேங்கர்ல தண்ணி அனுப்புவோம். இருந்தாலும் அப்பா பர்மிஷன் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி நான் இவங்க கிட்ட 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன். செலாக்குளம் ஃபைனான்ஸ் கொடுத்ததே இவங்க கொடுத்த இந்த பணத்தை வச்சுதான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பணத்தை நான் வேணா திருப்பி வாங்கி கொடுத்துட்றேன். அப்படிலாம் வேண்டாம். அப்புறம் அந்த விவசாய மந்திரிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அதை சொல்லிட்டேன். சரி, கன்ஃபார்ம். தேங்க்யூ. எல்லாத்தையும் கேட்டேன், ஒன்னும் நடக்காது. क्या बात कर रहे भाई? कुछ नहीं, come on. குட் நைட். தலைவரே, நாளைக்கு ஒரு போராட்டம் இருக்கு KK ரோட்ல. மரியாதைக்குரிய மந்திரி அவர்களே, அந்த பக்கமா வந்துடாதீங்க. அப்புறம் மந்திரியோட காரை மந்திரியோட பையனே அமிச்சிட்டான்னு உணவுத்துறை மந்திரி வந்து ஏன் சாப்பாடுல கை வச்சிருவாரு. அது நடக்கூடாது, பாத்துக்கங்க.
தமிழ்நாட்டோட கவர்மெண்ட்டை ஏன் எதிர்க்கிறோம்னா பெட்ரோல் விலையேற்றங்களுக்கு எதிராக நடக்கிற போராட்டங்களை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அவங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் விலைகள் நிறைய குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோல் விலைங்கிறது ஏறும்போது இங்க விற்கிற கற்பூரத்துல இருந்து கத்திரிக்காய் வரைக்கும் விலை தீமாரில ஏறுது. ஆட்டோக்காரங்க வேலையை நிறுத்துறாங்க, பஸ்ஸுக்காரங்க பஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு சாமானியனோட நிலைமை இதை எப்படி கையாளும்? என்னைக்கும் ஏழைக்காக சப்போர்ட் பண்றவங்க தான் நாம. ஆளுங்கட்சி ஆனாலும் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்க விருப்பத்துக்கு வந்து ஆட்சி பண்றதுக்கு இது ஒரு மன்னராட்சி கிடையாது, இது மக்களாட்சி. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதுக்கு நாம ஆட்சிக்கு வரணும். 1947 நம்ம மகாத்மா காந்தி நமக்காக வாங்கி கொடுத்த சுதந்திரம் இந்த மாதிரி அரசியல்வாதிங்க ஊழல் பண்றதுக்கா? நம்ம வாழ்றதுக்கு அத நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் நம்மளுக்கு பதில் சொல்லணும். நம்மளுக்கு பதில் சொல்ற கடமை அவங்களுக்கு இருக்கு. பப்ளிக்காக தான் பப்ளிக்குக்கான விஷயங்களை பப்ளிக்ல பேசுறது, புரிஞ்சுக்கங்க. பப்ளிக்கு முன்னாடி பப்ளிசிட்டிக்காக பப்ளிக் நியூசன்ஸ் பண்றீங்கன்னு மொத்த பப்ளிக்கும் தெரியும். என்ன பண்ண இந்த பப்ளிக்? சும்மா காரணமே இல்லாம நம்மள தடுக்கறாங்க. எந்த காரணமும் இல்லாம எங்களை தடுக்கிறதுக்கு நீங்க எதிர்க்கட்சி தலைவரோட பொண்ணு. என்னமா உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. இத நீங்க ஆடிட்டோரியம்ல வச்சு நடத்தினா என்ன? எழுதி வச்சிருக்கிறது பார்க்கல, சாலை மறியல் போராட்டம். இத கொண்டு போய் நாங்க ஆடிட்டோரியத்துல ஏசி ரூம்ல உட்கார்ந்து பண்ணுவோம். என் பசங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம். அப்ப பசங்க எங்க? அந்த பஸ்ல. ஆட்டோயம் கடவுளே, ஒரு வண்டி நிறைய குழந்தைங்களா? தெரியாம தான் கேக்குறேன். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதுதான் வேலை, வேற என்ன இருக்க போகுது? சும்மாறா. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு இந்த கவர்மெண்ட் கூப்பாடு போட்டு கத்துனாலும் ஒரு வண்டி நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த அம்மா. இத செய்தில போடணும்டா. யோ, அது என் ஸ்கூல் பசங்க. ஐயோ, அது தெரியாம போச்சே. சின்ன பசங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு எப்படி நாட்டை திருத்துவீங்க? இப்ப நீங்க சொன்னது நியாயம். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய குடிமக்கள். அவங்க தான் இந்தியாவை ஆளணும். அந்த குடிமக்களுக்காக வண்டியை மட்டும் அனுப்பிச்சு விட்றேன். அந்த வண்டியை மட்டும் கிளம்பு. போம்பாடா. என்னவென்றால் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு பொதுமக்களும் கைகோர்த்து ஒற்றுமையா போராட வேணும். அன்புள்ள என் ஊர் மக்களே, நான் சொல்ல வரதெல்லாம் நான் கேட்கதான் போறேன். அன்புள்ள மக்களே, நான் சொல்லதான் போறேன். ஸ்ரீமதி இந்திரா காந்தி இங்க பிரதம மந்திரியா இருக்கும்போது இங்க என்ன குறை இருந்துச்சு அதுதான் நான் கேக்குறேன். என்னடி? உன்னை உங்க அப்பா கூப்பிடுறாரு. ஐயோ, இத புடி. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் இப்ப வந்துருவேன். பின்னாடி உட்காரு. தங்கம், இதையும் கொஞ்சம் கழுவிடு. வா, அம்மா இருக்காங்க. ஐயோ, நீ போய் படிமா, அம்மா கழுவிக்கிறேன். சரிம்மா. என்ன இத யாருக்கும் தெரியாம படிச்சு பாரு. மொத்தமாவே 1.5 ஜான் தான் இருக்கு, அதுக்குள்ள வேலைய ஆரம்பிச்சிட்ட. அவன் கொடுத்த லெட்டரை வாங்கியிருக்க. இத பாருமா, சின்ன பொண்ணா இருக்கிறதுனால மன்னிக்கிறேன். மறுபடியும் இப்படி நடந்தது பிரச்சனை பெருசா சொல்லிட்டேன். நாம தான் அதெல்லாம் நடக்காம பாத்துக்கணும். அதனால முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நீ ஒண்ணும் சொல்லாதங்கற. டீச்சர், ஸ்கூல் வந்துருச்சு, இறங்குங்க. காலையிலே வந்துட்டாங்களா? டேய் ஜோசப், டேய் ஜோசப். ஐயா, என்னையா இளவு இது? பழைய சாதம். அடச்சா, எதுக்கே அவ்வளவு கூட்டங்கற? ஏன் அத்தனை பேரும் இங்க வந்து தொலைறானுங்க? இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி. வீட்டுல கூட மனுஷன் நிம்மதியா இருக்க முடியல. பரதேசி பயலுங்க. எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இவங்க தேவை, நமக்கு வேணும். பாவம், அவங்களுக்கு அது தெரியாதுல்ல. இதுல பாதி பேருக்கு மேல உங்க பையனை பக்கம் தான் வந்திருக்காங்க. உங்க பையனை எல்லாருக்கும் பிடிக்கும். இல்ல இல்ல, உங்களை தான். வெண்டர் சண்முகம் தானையா வர்றது? என்னதான் காசு இருந்தாலும் அவன் வெண்டர் தானையா? நான் குளிச்சுட்டு வரேன். குளிச்சா மட்டும் போயிடுமா? நான் சொன்னது அவனை. அந்த ஆளை மட்டும் உள்ள வர சொல்லு, புரியுதா? பாத்ரூம்குள்ளே. விவசாய நிலம் தானே? ஆமா. ஜப்தி எல்லாம் பண்ண மாட்டாங்க. கடனை அடைக்கிறதுக்கான வழியை நான் என்னன்னு பாக்குறேன். ரொம்ப நன்றி. அம்மா பார்த்து கூட்டு போங்க.
ஆடடே வாங்க சார்லி அண்ணா. பரவாயில்லையே, கார்லாம் வாங்கிட்டீங்களா? கடவுள் கொடுக்கறாரு, நான் கை நீட்டி வாங்கிக்கிறேன். துபாயில இருக்கிற பையன் மருமகனா வந்ததுல இருந்து இவருக்கு சுக்கிரதசை வந்துருச்சு. NRI மணி வருது இல்லையா? கடவுள் உள்ள போய் எல்லாத்தையும் சொல்லியா? ஓ, வெளியில சொல்லக்கூடாது. காசு உள்ள வந்தா ராஜா முகத்தை பார்க்க முடியும். நீ யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலம்மா. நீங்க அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் ஜோசப் வந்து சொன்னதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ரொம்ப கடினமா நடந்திருந்தா நீ என்ன மன்னிச்சிடுமா? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எந்த தப்பும் எங்களுக்கு பண்ணல. அம்மா, ஒரு வண்டி ஃபுல்லா குழந்தைங்களோட அம்மா, அது டீச்சர் தங்கச்சி. நீங்க மேங்க இங்க பாருப்பா, இது யாருன்னு உனக்கு தெரியுதா? நம்ம வீட்ல வேலை செஞ்ச தேவகியோட பொண்ணு. சாரதாவா? இவன் நம்ம ஊர் ஸ்கூல்ல டீச்சரா இப்ப இருக்காங்கறத என்னால நம்பவே முடியல. முன்ன எக்ஸாம் போக விடாமல இவளை பாத்திரம் கழுவ நான் விட்டுருக்கேன். பாவம். ஸ்கூல்ல டெம்பரரி வேகன்சி. இல்ல, எனக்கு தெரியல. டெம்பரரினா வெறும் 6 மாசத்துக்கு. அது இல்ல, உன்னை பார்த்ததும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். லா காலேஜ் யூனியன் சேர்மன், யூத் விங்கோட மாவட்ட செக்ரட்டரின்னு அடிக்கடி பேப்பர்ல வரத பாத்திருக்கேன். பி கிருஷ்ணகுமார். சரி, என்ன திடீர்னு நீங்க ஒரு சர்ப்ரைஸ்? நான் மினிஸ்டர் பார்க்க தான் வந்தேன். எங்க ஸ்கூல் கேம்பஸ்ல தண்ணி வசதி சரியா இல்ல. ஓ, அப்போ ஒரு கிணறு தான் வேணும். அதுக்கு அப்பா சரி வருவாரா? அவருக்கு குழி தோண்டி தான் பழக்கம். டேய், உனக்கு அப்பாவை குறை சொல்றதை விட வேற வேலையே இல்லையாடா? நல்ல அப்பா, நல்ல பையன். அப்புறம் கிணறுலாம் பிரச்சனை இல்ல. இங்க ஒரு கோலா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி சரியா வருது இல்லைன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. கிடைக்கிற தண்ணியும் மாசடைஞ்சிருக்கு. இப்போ ஏதோ புது பிளான்ட் கம்பெனிக்காரங்க ஆரம்பிக்கிறாங்களா? அதுவும் வந்துருச்சுன்னா இந்த ஊர் முழுக்க வறட்சி ஆயிடும். அதை தடுக்கணும் இல்லையா? பேசிட்டு இருக்கும் போது என் அம்மா யார்கிட்டயும் சும்மா சொல்லிருக்காங்க. அப்படிதான் இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் இருக்க சம்பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதோட எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்த மனு என்கிட்ட வந்துருச்சு. என் கூட வந்தவங்க தான் வெளியே இருக்காங்க. கையில காசு எவ்வளவு வச்சிருக்க? காசா? எங்க அப்பாவா இருக்கிறதுனால புகழ்ச்சி எல்லாம் சொல்ல மாட்டேன். பயங்கர காசு பைத்தியம். கோலா கம்பெனிக்காரன் கொடுத்த காசை விட அதிகமா கொடுத்தனா வேலை முடிஞ்சிரும்னு வச்சுக்கோயேன். டேய், தேவையில்லாம பேசாத. உன்னோட விஷயத்தை நான் அப்பா கிட்ட போய் பேசிட்டு வருமா? சரிம்மா. அப்புறம் அப்படி கூப்பிட்டத மனசுல வச்சுக்க வேண்டாம். என்ன? தங்கச்சின்னு. அதுக்கு என்ன? அப்படியே கூப்பிடுங்க. ஐயோ, அப்படி கூப்பிட முடியாது. எனக்கு ஏற்கனவே 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இன்னொரு தங்கச்சியை தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம உடம்புல இல்லை. அதனால உனக்கு பழைய ஸ்டாண்டர்டே கரெக்டா இருக்கும். பழைய ஸ்டாண்டா? சின்ன வயசுல நான் உனக்கு ஒரு லவ் லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அது ஒரு விளையாட்டா இருந்தாலும் அந்த விளையாட்டு இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப அது சீரியஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் சீரியஸா இருந்தேன். ஆனா நான் வளரும் போது அந்த சீரியஸ்னஸும் வளர்ந்து வளர்ந்து இப்ப நேர்ல பாக்கும்போது தமாஷா மாறிடுச்சு. அது ஏன்? அதான் என் அறிவு. அந்த அறிவுமலே ஒரு போடு போட்டுமா? இங்க பாருமா, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். உனக்காக தான் வெயிட் பண்றாரு. நீ போய் பாருமா. சரி. ஒரு நிமிஷம். தேவையில்லாம எதுக்கு? நீ இப்போ போனவனா அங்கே என்ன நடக்கும்னு நானே உனக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் தான் அப்பா. வாங்க 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 வாங்க. லட்சுமி சொன்னா தேவையோட பொண்ணு வந்திருக்கான்னு. இவ்வளோ வளர்ந்துட்டியம்மா. மனுவை எடுத்து நீ கொடுக்குற. என்ன இது மனுவா? ஓ, குடி தண்ணி பிரச்சனை. லட்சுமி சொன்னா. பக்கத்திலேயே பஞ்சபூதத்தையும் அடைக்கிட்டு நிக்கிற தன்னோட பிஏ கிட்ட அந்த மனுவை எடுத்து கொடுத்து, இதுல இருக்கிறத முழுசா படிச்சு பார்த்துட்டு தேவையான நடவடிக்கை உடனே எடுக்கணும். பிஏ ஓகே சார். யாருன்னு தெரியுமில்ல? தேவையோட பொண்ணு. ஆமா, அம்மா நல்லா இருக்காங்களம்மா? நான் 10 மணிக்குள்ள ஆபீஸ்ல இருக்கணும். அவருக்கு பின்னாடியே போற பிஏ அந்த மனுவை கசைக்கு தூக்கி போட்டு. எதுக்கு அப்பாவை கிண்டல் பண்றீங்க? இதெல்லாம் சரியில்லை. அப்படியே சரி, போ போ. வாங்க 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 வாங்க. லட்சுமி சொன்னா தேவையோட பொண்ணு வந்திருக்கான்னு. இவ்வளோ வளர்ந்துட்டியம்மா. என்ன இது மனுவா? ஓ, குடிதண்ணி பிரச்சனை. லட்சுமி சொன்னா. இதுல இருக்கிறத முழுசா படிச்சு பார்த்துட்டு தேவையான நடவடிக்கை உடனே எடுக்கணும். சார். யாருன்னு தெரியுமில்ல? தேவையோட பொண்ணியா? ஆமா, வீட்டுல அம்மா சௌக்கியமாமா? அப்ப நான் கிளம்பட்டுமா? 10 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருக்கணுமா? எவ்வளவு வேலை நின்று போச்சு. இப்ப என்ன சொல்ற? மந்திரி வழியா போனா எந்த விஷயமும் நடக்காது, செய்ய மாட்டாங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? கலெக்டர் வழியா மூவ் பண்ணலாம். வா.